லில்லி, வெற்றிக்கும் நமக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். வெற்றி என்னமோ உங்ககிட்ட லிஃப்ட் கேட்க வெயிட் பண்ற மாதிரி சொல்றீங்க. பின்ன என்ன, உன்னை கார்ல ஏத்தி 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் மூசா வரலையே? அதானே, ஏன் வரல? அவன் வராததுக்கு வருத்தப்படுற மாதிரி கேக்குற. எதனால வரல? நம்மள கண்டுபிடிக்க முடியல. பரபரப்பான ஜன நடமாட்டம் மிகுந்த இந்த ரோட்ல அவன் திடீர்னு அப்பியர் ஆனானா அவன் யாருன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருவேன். இந்த மாதிரி அப்பியர் ஆனா என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு தான் வரல போல இருக்கு. திலே, இந்த சிலிண்டர் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அந்த மூசா பூவத்தோட குடிமை நம்ம கையில. அலாவுதீனும் அற்புத விளக்கும் டைட்டில மாத்தி அலாவுதீனும் அற்புத சிலிண்டர்னு வைக்க போறேன். விளக்க தேய்ச்சா வேணா பூதம் வரும், ஆனா என்ன தேய்ச்சாலும் இந்த சிலிண்டர்ல இருந்து அலாவுதீன் பூத்தால வெளியே வரவே முடியாது. You are different boss. டிரைவர், ஓ எப்படி வேணா போ, எங்க வேணா போனா மூவ் பண்ணிட்டே இரு. போ போ போ. டிரைவர், கல்யாண ஊர்வலம் மாதிரி போற சார். காலையிலேருந்து நானும் நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். எவ்வளோ டிராஃபிக் சார். கீரை மாற்றி மாற்றி கையே நோவுது சார். 1 ஹவராவது ரெஸ்ட் எடுத்தால் தான் சரிப்படும். எக்ஸ்ட்ரா பணம் வேணா கூட வாங்கிக்கையா? நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு கண்டினியூவாக வண்டி ஓட்டினேன்னா உங்களுக்கு தான் ரிஸ்க்கு. என்ன சொல்ற? 1 செகண்ட் நான் கண்ணை சந்தாலும் 3 பேருக்கும் டிக்கெட்டு தான். நல்லா யோசிச்சுங்க பாஸ். நானும் எவ்வளவு நேரம் தான் இதையே சாப்பிட்டுட்டு இருக்குது. பசி வயித்த கிள்ளுது, ஏதாவது வாங்கி கொடுங்க பாஸ். பாத்தியா லில்லி, பசி கூட உன் வயித்த கிள்ளுது, ஆனா என்னால தான் உன்னை தொடவே முடியல. விவசாயம் இல்லாம பேசி வெறுப்பேத்தாதீங்க. ஏதாவது ஹோட்டலை பத்தி நிப்பாட்ட சொல்லுங்க. சரி சரி டிரைவர், ஏதாவது நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்தி. அப்படியே எனக்கும் அவசரமா டாய்லெட் போகணும். சரிங்க சார். பூதம் காத்த புதையல்னு சொல்லுவாங்க. பூதங்களையே சுமந்துக்கிட்டு இப்படி அலையிறேனே நானே. ஓரமா நிறுத்து. லில்லி, எங்கேயும் போகாம கார் பக்கத்துலயே நின்னுக்கோ. நான் சட்டுன்னு போயிட்டு உடனே வந்துடுறேன். இந்த நிலைமையில பேச்சா? போய் தொலைங்க. எங்க டிரைவரை காணோம்? அவரு எஸ்கேப்பா? இந்த சிலிண்டரை பாஸை வந்து பாதுகாக்கட்டும். எனக்கு பசிக்குது. யார் இது? மூசா லைன்ல வரா. சொல்லு மூசா. பாலு, எக்ஸோட வண்டி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? நினைச்சேன், செல்லு வரும்போதே நினைச்சேன். ஆமா, அடையாளத்தை சொல்லு மூசா. அட, இங்கிருந்து பக்கத்துல தான் மூசா. அம்மா, இப்ப நீ எங்க இருக்கிற? நானா? நான் புத்தண்டி போற வழியில ஒரு முத்துமாரியம்மன் கோவில் இருக்கு, அங்க இருக்கேன். அர்ரா சக்க மூசா, நீ சொன்ன இடம், நீ இருக்கிற இடத்துல இருந்து ஸ்லோவா வந்தா 5 மினிட்ஸ், ஃபாஸ்டா வந்தா 5 செகண்ட்ஸ் தான் ஆகும். நீ இருக்கிற இடத்துல இருந்து
பக்கத்துல தான் உத்தண்டி பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் வந்த உடனே ரைட்ல ஒரு ரோடு கட் ஆகும். அதுக்குள்ள போய் ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா நீ சொன்ன ஸ்பாட் வந்துடும். ஓகேயா? சரி, நீ எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு. நான் ஸ்பாட்டுக்கு போய் உங்களை மடக்கிறேன். சீக்கிரம் என்ன? ஓகே ஓகே மூசா, நான் சொல்லிடுறேன், நீ வை. ஹலோ, நீ உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துரு. ஓகேயா? சரிடா பாலு, நான் இப்பவே வரேன். சொல்லு பாலு. ஓகே பாலு, உடனே வரேன். அடுத்தது சந்தியா. ஹலோ, என்னடா பாலு? சந்தியா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்ல? அங்க உடனே வந்து லேட் பண்ணாத. ஓகேடா பாலு, நான் உடனே வந்துடுறேன். டேப் இருக்கு, கட்டிட வேண்டியதுதான். இது போதுமே. ஐயோ, திருடு 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 பாஸ். லிலி, எவனோ சிலிண்டரை உண்டியல் நினைச்சு திருட்டு போறான். புடி புடி அவனை புடி. ஏய், திருடு திருடு, யாராவது புடிங்க. புடிங்க, யாராவது புடிங்க. திருடு திருடு பாஸ். ஐயோ, புதையல தூக்கிட்டு போறான்னு நினைச்சு பூதத்தை தூக்கிட்டு போறானே. ஆ? ஐயோ, விஷயம் தெரியாம சிலிண்டரை தூக்கிட்டு போறான். போற நேரத்துல கார்ல இருக்கிற காத்தை வர புடிக்கிட்டு போறான். வாட் நெக்ஸ்ட்? பாஸ், ஏதாவது பைக்ல லிஃப்ட் கேட்டு அவனை துரத்தி பிடிங்க பாஸ். ஐயோ, அவசரத்துல அண்டால கூட கை நுழையாதுன்னு சொல்லுவாங்க. கை ஆட ஆட்டத்துல எப்படி லிஃப்ட் கேட்கறது கூட மறந்து போயிடுச்சு. நீயே லிஃப்ட் கேட்டு துரத்தின்னு போய் அவனை பிடிச்சிட்டு வந்துடுறேன். மாயமா மறைஞ்சு மாயமா தோன்றுவியே. இப்ப என்ன சைக்கிள்ல வந்திருக்கிற? நான் அந்தரத்துல வருவேனா ஆகாயத்துல வருவேனான்னு நீ பயந்து பயந்து சாகணும்னு தான் ஒரு சேஞ்சுக்காக நான் சைக்கிள்ல வந்தேன். அதுக்கு பயந்து தானே ஒரு இடத்துல நிக்காம நீ ஊரைய சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க. மூசா, இந்த எக்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ராவா பேசி ஏன் டைமை வேஸ்ட் பண்ற? சிலிண்டர் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டு ஓட சொல்லு. மிஸ்டர் எக்ஸ், நீ முட்டாளா நடிச்சு என்ன ஏமாத்தினதா சந்தோஷப்பட்டுக்காத. அது உன்னை நீயே ஏமாத்திக்கிற மாதிரி. சரி, விளையாட்டு போதும். ஒரிஜினல் சிலிண்டரை என்கிட்ட ஒப்படைச்சிரு. எப்பா மூசா, என்னை பெத்த ராசா, உண்மையை சொல்லிடுறேன். ஒரிஜினல் சிலிண்டர் இந்த நிமிஷம் என் கையில இல்ல. அநேகமா 4 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பிராமிஸா சொல்றேன். இப்பதான் ஒரு திருடன் சிலிண்டரை திருடிட்டு போயிட்டான். இப்ப சிலிண்டர் அவன் கையில. என்ன விட்டுருப்பா.
நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உனக்கு இருக்கிற சக்தியை வச்சு டெஸ்ட் பண்ணி பாறேன். மூசா, முதல்ல அந்த திருட சிலிண்டரை என்ன பண்றான்னு பாரு. இந்த ப்ரொஃபசர் எக்ஸ நம்ம அப்புறமா கவனிச்சுக்கலாம். சரி வாங்க போலாம். வா. அந்த திருடன் சிலிண்டரை திருட்டு போய் என் உழைப்பையெல்லாம் பாழாக்கிட்டான். மூசா தன் கூட்டாளிகளோட அந்த சிலிண்டரை தேடி போயிருக்கிறான். மூசா கையில் மட்டும் அந்த சிலிண்டர் கிடைச்சா அடுத்து என்ன பண்ணுவான்? ஓ காட், அடுத்தது மூசா நிச்சயமா அதைத்தான் பண்ணுவான். அதுக்குள்ள நம்ம அவனை தடுத்தாகணும். பாஸ், ஏன் பாஸ் காதுகிட்ட வந்து கத்துறீங்க? பயந்து போயிட்டேன். இது வரைக்கும் நடந்துக்கலாம், நீ பயப்படல, இப்பதான் பயப்படியாக்கும். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. முதல்ல நீ ஒரு ஆட்டோ படி, நம்ம உடனடியா நம்ம வீட்டுக்கு போகணும். சிலிண்டரை தான் திருடு தூக்கிட்டு போயிட்டாரே, நம்ம வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? வேற என்ன பண்ணலாங்கிற? பாஸ், பக்கத்துல தான் பீச் இருக்கு, அப்படியே 2 கிலோ மீன் வாங்கிட்டு போலாமா? அறிவு குழந்தை, மீன் வாங்க இதுவா நேரம்? ஆமா பாஸ், காலையிலே வாங்க வேண்டியவங்கள வாங்கிட்டு போயிருப்பாங்க. இப்ப கடை மூடுற நேரம், இப்பதான் சீப்பா கிடைக்கும், வாங்க போலாம். இதுக்கு மேல வாய் தெரிஞ்சு ஏதாவது பேசினா வாயிலே அடிச்சிடுவோம். முதல்ல அந்த மூசாவை சிலிண்டர் திறக்க விடாம திறக்கணும். வா வீட்டுக்கு போலாம். அப்படின்னா அவன் வீட்டுக்கு தானே போகணும், உங்க வீட்டுக்கு எதுக்கு போகணும்? ஐயோ, கேள்வி மேல கேள்வி கேட்டே வயிற்று கலப்பாத. வா முதல்ல வீட்டுக்கு போலாம். என்ன பாஸ் சொல்றீங்க? இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாத பல ரகசியங்கள் இருக்கு, அதெல்லாம் வீட்டுக்கு போனே சொல்ற. முதல்ல ஆட்டோ படி. ஆட்டோ இங்க எங்க கிடைக்கும்? போற வழியில தான் பிடிக்கணும், வாங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கௌதம், கௌரி, பாலு, சந்தியா, நான் சொல்றது நீங்க எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. சிலிண்டர் இருக்கிற இடத்த நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். நீங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னால தாங்கிக்க முடியல. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இல்ல மூசா, நாங்க உன் கூட வர்றதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, துளி கூட வருத்தமும் கிடையாது. ஆமா மூசா, நாங்க எல்லாரும் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது தான் எங்களுக்கு பெருமையும் நிம்மதியும். நீ எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்க, நாங்க உனக்காக இது கூட பண்ணலனா என்ன மூசா? மூசா, நீ எங்களெல்லாம் உண்மையான ஃப்ரெண்டா ஏத்துக்கிறதா இருந்தா எங்களை போக சொல்லாத. உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது என்னோட லக். ஆனா அப்படி கிடைச்ச உங்களையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் தொடர்ந்து காப்பாத்தி ஆகணும். அதனால இப்ப நான் சொல்ல வரத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீ என்னதான் மூசா சொல்ல வர? ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்ட தான் அந்த சிலிண்டர் இருக்கு, எப்படியும் எடுத்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்ப சிலிண்டர் அந்த திருடன் கைக்கு போயிடுச்சு. இன்னும் போக போக அது எங்க கைமாற போகுதோ தெரியல, என்னென்ன ஆக போகுதோன்னு தெரியல. அதனாலதான் சொல்றேன், இப்படி இருக்கும்போது அதை தேடிக்கிட்டு நாம எல்லாரும் ஒட்டுமொத்தமா போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டா எல்லா காரியமும் கெட்டு போயிடும். அதனால நான் மட்டும் சிலிண்டரை தேடி போறேன். நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன மூசா, கடைசி நேரத்துல கழட்டி விடுறியே? பாலு, நான் கழட்டி விடல. நான் போய் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டா நீங்க எல்லாரும் வந்துதானே என்ன காப்பாத்துவீங்க. ஆமா, மூசா சொல்றது கரெக்ட் தான். அப்ப நம்ம மூசா சொல்ற மாதிரி வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணலாம்னு சொல்றியா கௌரி? எஸ். அப்ப எனக்கும் ஓகே. எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே. டேய் கௌதம், நீ என்னடா சொல்ற? எனக்கும் ஓகே தான். அப்ப ஓகே, கிளம்புங்க. ஆல் தி பெஸ்ட் மூசா. ஆல் தி பெஸ்ட் மூசா. தேங்க்யூ வெரி மச்.
விஷயம் தெரியாம திருட வில்லங்கத்துல மாட்ட போறா. சரி, இவனை காப்பாத்திட்டு நாம சிலிண்டரை எடுத்துடலாம். லில்லி கம் ஆன். லில்லி முதல்ல அந்த மந்திர புக்கை தேடி கண்டுபிடிச்சு எடு. பாஸ், இப்ப அந்த மந்திர புக்கு அவசியமே இல்லையே. அதை தேட சொல்லி என்ன ஏன் பாடப்படுத்துறீங்க? நீ தொலைச்ச மந்திர புக்கை தேடி எடுத்து கொடுன்னு சொன்னா நான் உன்னை படுத்துறேனா? நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. பூதத்தை வசியம் பண்ற அந்த மந்திர புக்கு இப்ப கைக்கு வந்தாகணும். 4 பூதங்களை சிலிண்டருக்குள்ள அடைச்சாச்சு. மீதி இருக்க ஒரே பூதம் மூசா. அவன் ஒரிஜினல் சிலிண்டரை தேடி போயிட்டான். இப்ப எதுக்கு இந்த கிறுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மள அலக்கழிக்குதோ? லில்லி சாதிரமா பேசி என்ன சமாளிச்சலாம்னு நினைக்காத. எனக்கு பதில் வேணாம், மந்திர புக்கு தான் வேணும். பாஸ், எனக்கு அந்த மந்திரம் மனப்பாடமா தெரியும். நான் வேணும்னா சொல்லட்டுமா? ஒரு வரி கூட விடாம ஒரு எழுத்து கூட மாறாம சொல்ல முடியுமா? 99.25 வாசி கரெக்டா சொல்லிடுவேன். 1-2 வார்த்தை வேணா மிஸ் ஆகலாம். இப்படி பேசினா உடனே அந்த சிலிண்டரை வச்சு அடிச்சிடுவேன். லில்லி அந்த மந்திர புக்ல இருக்கிற மந்திரத்தை அச்சரம் பெசகாம வரி விடாம சொன்னாதான் காரியம் நடக்கும், வேலை கை கொடுன்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதே மாதிரிதான் அந்த மந்திரத்தை மனப்பாடமா சொல்ற அளவுக்கு நீ புத்திசாலின்றது எனக்கு தெரியும். ஆனா அந்த மந்திர புக்கை நான் ஏன் தேடுறேன்ற ரகசியத்தை இது வரைக்கும் நான் கிட்ட சொன்னதில்ல. எனக்கு என் கைக்கு இப்ப மந்திர புக் வந்தாகணும். குவிக், இமிடியேட், நேரம் போய்கிட்டே இருக்கு. பாஸ், அந்த புக் எங்க போயிட போகுது? இங்க ஆபீஸ்ல தான் இருக்கும். இன்னும் 5 நிமிஷத்துல தேடி கண்டுபிடிச்சு தரேன். ஆனா எனக்கு ஒரு டவுட். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றேன், நீங்க இந்த மந்திர புக் விஷயத்தை மட்டும் ஏன் மறைக்கிறீங்க? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டே. எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட சொன்னேன். நிஜமாவே இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டேன். அது என்னன்னா, மூசா அந்த சிலிண்டரை கைப்பற்றினா கூட அதுலேருந்து அந்த பூதங்களை அவனால விடுவிக்க முடியாது.